ஓகே. இப்போ ப்ராஃபிபஸோட டெர்மினேஷன் எந்த மாரி குடுத்துருப்பாங்கன்றத பார்க்கலாம். ஒரு டிவைஸ்ல ஒரு மெயின் கேபிள் இன் ஆயிட்டு, அவுட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். லூப் பண்ணி எடுத்துட்டு போயிருப்பாங்க பார்த்தோல்லங்க. அதுக்கு இந்த மாரி கனெக்டர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு கேபிள் இன், ஒரு கேபிள் அவுட் அந்த மாரி பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனோட கவர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உள்ள இந்த மாரி தான் இருக்கும். ஸோ A1 B1 A2 B2 அப்படின்னு இருக்கும். ஸோ இது நம்ம ரெட் கிரீன் சொல்லி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டுன்னு சொல்லி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி லூப் பண்ணி எடுத்துட்டு போவாங்க. இந்த மாரி லூப் பண்ணி எடுத்துட்டு போம்போது, நம்ம நெட்வொர்க்ல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க லூப் வந்து எங்க ஸ்டார்ட் பண்றீங்க, எங்க முடிக்கிறீங்கன்றத நீங்க சொல்லணும். அப்பதான் அந்த நெட்வொர்க் வந்து குளோஸ்டா வேலை செய்யும். இல்லன்னா அந்த நெட்வொர்க்ல எரர் வரும். அதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கனெக்டர்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு டிப் ஸ்விட்ச் குடுத்துருப்பாங்க. ஆன், ஆஃப் அப்படின்னு சொல்லி ஒரு டிப் ஸ்விட்ச் குடுத்துருப்பாங்க. இது என்ன பண்ணும்னா, ஆரம்பத்தில நீங்க பண்ணியிருக்கீங்க மெயின் பிஎல்சி இருக்குல்ல, மெயின் பிஎல்சியில இத ஆன் குடுத்துருக்கணும். ஸோ கடைசியா எங்க முடிக்கிறீங்களோ, ஸோ அந்த இடத்துல நீங்க ஆன் வச்சிருக்கணும். ஸோ மத்த இடத்துல எல்லாத்துலயும் வந்து நீங்க ஆஃப் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து பிஎல்சிக்கு எந்த இடம் ஸ்டார்ட்டிங் பாயிண்ட், எந்த இடம் எண்டிங் பாயிண்ட்ன்னு தெரியும். அப்பதான் நமக்கு